நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு அஜர்பைஜானில் தொடங்கியது. கார் விபத்து தொடர்பான சண்டை காட்சி படப்பிடிப்பு வீடியோ வலைதளங்களில் பதிவு. வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீடு கோரி பாமக சட்டப்பேரவையில் காரசார விவாதம். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசை நடத்த வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அடுத்த ஆண்டு முதல் ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி நாளாக கொண்டாடப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் சாமிநாதன் அறிவிப்பு. தனித்துவமிக்க பணிகளை வீரநடை போட்டு வெற்றிக்களம் கண்டு வருகிறது. உலக செம்மொழி நாள் உயிர்ப்போடும் கூட்டத்தோடும் தொடர்ச்சியோடும் அதனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் அத்தனையிலும் பரிமளிக்கும் அமுத மொழியாக திகழ்வது நம் தமிழ் மொழியாகும். அகமொன்றும் புறமொன்றும் வாழ்வை அழகாக வகுத்தளித்து ஆதி அந்தமில்லாது இருக்கின்ற இனிய மொழி. குலதெய்வ வழிபாட்டை தடை செய்ய வேண்டும் என ஆளுநர் கூறியதாக பரவிய செய்தி முற்றிலும் பொய்யானது. ஆளுநர் மாளிகை விளக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.